தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றி கொடுத்தது, தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது தாகம் தீர்க்க தண்ணீர் தந்தது, கொரோனா பேரிடரின் போது தடுப்பூசி கொடுத்து உயிர் காத்தது என மாலத்தீவுக்கு மலை போல் பல உதவிகளை செய்தது இந்தியா. ஆனால் அந்த நன்றியை மறந்துவிட்டதா மாலத்தீவு? இது பற்றி புவிசார் அரசியல் ஆய்வாளருடன் நான் நடத்திய கலந்துரையாடலின் விவரங்கள் இவை. இந்தியாவுக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களை கொண்ட சிறிய நாடு மாலத்தீவு. ஆழம் குறைந்த அழகிய கடற்கரைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியாக விளங்குகிறது. இந்தியாவிலிருந்துதான் அதிகபட்சமாக ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு சென்று வருகின்றனர். ஆங்கிலேயர்களிடமிருந்து 1965ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற மாலத்தீவில் 1988ஆம் ஆண்டு அரசுக்கு எதிராக உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. அதிபர் மௌமூன் அப்துல் கயூமின் அரசை அகற்றவும் ஆட்சியை கைப்பற்றவும் மாலத்தீவின் தொழிலதிபர் அப்துல்லா லுதூஃபி என்பவர் சதித்திட்டம் தீட்டினார். 1988ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் மாலத்தீவு தலைநகர் மாலேவின் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். இதையடுத்து மாலத்தீவு அதிபர் மௌமூன் அப்துல் இந்தியாவின் உதவியை நாடிய நிலையில் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி உடனடியாக இந்திய ராணுவத்தை மாலத்தீவுக்கு அனுப்பினார். 12 மணி நேரத்திற்குள் இந்திய ராணுவம் மாலத்தீவை சென்றடைந்தது. இந்திய விமானப்படையின் 1600 பாராட்ரூப்பர்கள் மாலத்தீவு விரைந்து அதிபர் மௌமூன் அப்துல் கயூமை பாதுகாப்பாக மீட்டதோடு தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கியிருந்த தலைநகரையும் மீட்டனர். இரு தரப்புக்கும் இடையே நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் 20 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இலங்கைக்கு தப்பிச் சென்ற மற்ற தீவிரவாதிகளை இந்திய கடற்படை விரட்டிச் சென்று வேட்டையாடி கைது செய்தது. தொடர்ந்து அதிபர் அப்துல் கயூம் வசமே மாலத்தீவின் அதிகாரத்தை இந்திய ராணுவம் மீண்டும் ஒப்படைத்தது. இதன் மூலம் இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவு புதிய உச்சத்தை தொட்டது. இதேபோல் 2014ஆம் ஆண்டு மாலத்தீவு தலைநகர் மாலேவில் உள்ள குடிநீர் ஆலையில் ஏற்பட்ட பிரச்சனையால் அங்கு கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போதும் இந்திய ராணுவ விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் விரைந்து சென்று பல லட்சம் லிட்டர் குடிநீரை வழங்கி மாலத்தீவு மக்களின் தாகம் தணித்தது. கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசிகளையும் ஏராளமான மருத்துவ உபகரணங்களையும் மாலத்தீவுக்கு வழங்கி மக்களின் உயிரை காப்பாற்றியது இந்தியா. இப்படி மாலத்தீவு எப்போதெல்லாம் சிக்கலில் சிக்குகிறதோ அப்போதெல்லாம் பல 100 கோடி மதிப்பிலான உதவிகளை வழங்கி ஆபத் பாந்தவனாக இந்தியா காப்பாற்றியுள்ளது. இதனால் மாலத்தீவின் முந்தைய அரசுகள் இந்தியா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை பின்பற்றி வந்தன. ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபரான முகமது மொய்சு இந்தியா அவுட் என்ற பாலிசியை கடைபிடித்து வருகிறார். சென்னையைச் சேர்ந்த புவிசார் அரசியல் ஆய்வாளர் கணேஷ்குமாரிடம் பேசினோம். முந்தைய ஆட்சியாளர்கள் இணக்கமான ஒரு நட்புறவோடு இருந்தப்ப இப்போதைய அதிபர் இந்தியாவை எதிர்க்கிறது ஏன்? இப்ப இருக்கிற ஜனாதிபதி ஆட்சி அமைச்சதே இந்திய எதிர்ப்பு அப்படின்னு, இந்தியா அவுட் அப்படின்ற கேம்பெயின் பேஸ் பண்ணி தான் அவர் இந்த ஆட்சிக்கே வந்தார். இந்திய எதிர்ப்பு அப்படின்றத வச்சு ஆட்சி அமைச்சதுனால இப்போ அந்த கண்டினியூ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல அவர் இருக்கிறார். ஆனா அதே கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரியாது. மக்கள் தப்பா கைட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஆபரேஷன் கேக்டஸ் போது இந்தியா ஏன்னா அமெரிக்காவிலே போக முடியல, அந்த டைம்ல அமெரிக்காவே போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல இந்தியா போய் காப்பாத்துச்சுன்னா இந்த இடத்துல பெரிய அண்ணன் அப்படின்ற ஸ்தானம் இந்தியாவுக்கு தான், வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. ஆட்சிக்கு வந்தவுடனேயே மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவத்தை வெளியேற உத்தரவிட்ட முகமது மொய்சு சீனாவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நெருக்கம் காட்டி வருகிறார். இந்த பிரச்சனை தற்காலிகமானதா இல்ல இரு நாட்டு உறவுல நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல இது தற்காலிகமானதுதான். இது கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாவே சரியாயிடும். இதுல ஒண்ணு மாலத்தீவு அதெல்லாம் பாதாளத்துக்கு போகும். மாலத்தீவுடைய பொருளாதாரமும் மாலத்தீவோட வளர்ச்சியும் ஸ்ரீலங்காலையும் இதே மாதிரி கிரைசிஸ் தான் வந்தது. இதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் தலையீடு இருந்தது, இதே மாதிரி சைனா தலையீடு இருந்தது. இருந்தாலும் இந்தியா தான் கடைசி நேரத்துல காப்பாத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சைனாவோ இல்ல மேற்கத்திய நாடுகளோ மாலத்தீவுக்கு இப்ப உதவி பண்ணலாமே தவிர ரொம்ப பெருசா கண்டினியூஸா உதவி பண்ண முடியாது. இது எப்படி சொல்றாங்கன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆக போகுது மாலத்தீவ்ஸ். இப்ப இருக்க மாலத்தீவோட அதிபர் ஜனாதிபதி சைனா போயிருக்கிற திரும்பி வந்த பிறகு இந்த பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பேட்ச் ஒர்க் ஆரம்பிக்கும் என்று நம்புவோம். சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்கு பதில் நம்முடைய லட்சத்தீவு முன்வைக்கப்படுது. இது எந்த வகையில பலன் தரும்? மாலத்தீவ்ஸ்க்கு பணம் ஈட்டக்கூடியது ஒண்ணுதான், டூரிசம் தான். சோ அப்ப அந்த டூரிசமே லட்சத்தீவு போயிடுமோன்ற பயத்துலதான் இவங்க இதை பண்ணாங்களே தவிர, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டிருக்காரு. லட்சத்தீவு டெவலப் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் நம்ம அவங்கள அழிக்கணும்னு நான் நினைக்கல. நாம நம்மளோட நாட்டை வளர்க்கணும்னு பாக்குறது அவங்க நாட்டை அழிக்கிறதுன்றது ஒரு தப்பான ஒரு ப்ராபகண்டா போயிட்டு இருக்கு. அன்று நாட்டை காப்பாற்றியதில் தொடங்கி இன்று வரை இந்தியா செய்து வரும் பல்வேறு உதவிகளுக்கு இப்போதைய அதிபர் நன்றி மறந்துவிட்டு செயல்படுவதாக மாலத்தீவின் முன்னாள் ஆட்சியாளர்கள் பலரும் வெளிப்படையாகவே விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.